ஆதனும் மைதிலியும் தீவிரமாக சண்டை போட்டதன் விளைவாக மைதிலியின் சந்திரவால் உடைப்பட்டு பரிதாபமான நிலையில் சூரிய வாளை மட்டும் வைத்துக் கொண்டு சண்டை களத்தில் ஆதனை எதிர்த்து நின்றார். இந்த சூழல் நீடித்தால் மைதிலி தோல்வியடைந்து இறக்கக்கூட வாய்ப்புள்ளது என்று ராஜகுரு நெடுமுடி புரிந்து கொண்டார். அப்படி ஒரு விஷயம் நடக்கும் பட்சத்தில் அதன் விளைவாக சால்வன் மற்றும் சயகன் வம்சத்தின் மரியாதைக்கும் இழுக்கு நேரிட வாய்ப்புள்ளது என்று ராஜகுரு நெடுமுடி அறிந்திருந்தார். நிலைமையின் தீவிரத்தை புரிந்து கொண்ட ராஜகுரு நெடுமுடி இதை எவ்வாறாவது தடுக்க வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்தார். என்ன செய்வதென்று யோசனையில் ஆழ்ந்திருந்த ராஜகுரு நெடுமுடி நெடுநேரம் கடக்க நிலைமை கைமீறி போவதை உணர்ந்து வேறு வழியில்லாமல் தானே ஆதனுடன் சண்டைக்கு செல்ல முடிவு செய்தார். உன் கதை முடியும் நேரம் எது என்று பாடல் பாடிக்கொண்டே மைதிலியை தாக்க ஆதன் முற்பட்ட போது ராஜகுரு நெடுமுடி நிறுத்துடா என்று கத்திக்கொண்டே களத்தில் குதித்தார். மைதானமே ராஜகுரு நெடுமுடியை பார்த்தது. ஆதன் மைதிலியை தாக்காமல் அப்படியே நின்று ராஜகுருவை பார்த்தார். இதை ஒரு நல்ல சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொண்ட மைதிலி ஆதனின் கையில் வெட்டினாள். உடனே சுதாகரித்து சிறிய கீறலுடன் தப்பித்தான் ஆதன். மீண்டும் மைதிலியை தாக்க முற்படும் போது ராஜகுரு நெடுமுடி ஆதனை தாக்கி 20 மீட்டருக்கு தூக்கி வீசினார். ஆதனும் கீழே விழுந்து பின் எழுந்து தன்மேல் ஒட்டிய மணல் தூசியை தட்டி விட்டான். உங்க கூட்டத்துல ஒருத்தனுக்கு கூட நேரா சண்டை போட வக்கில்லையா? எப்ப பார்த்தாலும் முதுகுல குத்துறீங்க. இப்படி முதுகுல குத்தி தான் இவ்வளவு பெரிய புகழும் அடைஞ்சிருக்கீங்களோ? வெக்கமா இல்லையா? சோறு தானே தின்றீங்க, இல்ல வேற எதுவும் அள்ளி திங்கிறீங்களா என்று ஆதன் ஏளனமாக பேசினார். ராஜகுரு நெடுமுடி ஏதும் பேசாமல் இரு கைகளையும் ஒன்றிணைத்து ஒரு மிக பெரும் கருப்பு உருண்டை நெருப்பை தயார் செய்தார். கூட்டம் சற்று திகைத்து போனது. ஆதன் போன்ற ஒரு சிறுவனை எதிர்கொள்ள அமைதிக்கு பெயர் போனவரும் நாட்டிலேயே மிகவும் வலிமையானவருமான ராஜகுரு நெடுமுடியை இறங்கி வந்து சண்டை போடுவது அனைவரையும் வியப்புக்குள்ளாக்கியது. ஆதனுக்கு நடப்பது ஏதும் புரியவில்லை என்றாலும் ஒரு சிறிய பயம் வந்தது. நடக்கும் அத்தனை நிகழ்வுகளையும் கண்டு சோமன் சற்று மகிழ்ந்தான். சோமனை பொறுத்தவரை ஆதனால் சமாளிக்க முடியாத எதிரியே இல்லை. இந்த கருப்பு உருண்டை நெருப்பு ஆதனின் கால் தூசிக்கு சமானம் என்று நினைத்து தனக்குத்தானே சிரித்துக் கொண்டான். ஆனால் நடப்பது ஏதும் சரியாக இல்லை என்றும் இதன் விளைவாக ஆதன் உயிரிழக்க நேரிடும் என்றும் பூங்குழலி அச்சப்பட்டாள். நடக்கும் சூழ்ச்சிகளிலிருந்து ஆதனின் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற உள்ளுணர்வு பூங்குழலிக்கு உலுக்கியது. ஆனால் பூங்குழலி இருக்கும் இடத்திலிருந்து அவ்வளவு எளிதாக சண்டை நடக்கும் களத்திற்கு போக முடியாது. ஆதனுடன் சண்டை போடுவதற்கு ராஜகுரு நெடுமுடியே இறங்கி வந்தது அட்டூரியனுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. ராஜகுரு நெடுமுடி சண்டை போட்டு அட்டூரியன் தன் வாழ்நாளில் பார்த்ததே இல்லை. ஆனால் ராஜகுரு நெடுமுடி எவ்வளவு வலிமை வாய்ந்தவர் என்று நிறைய கேள்விப்பட்டிருக்கிறான். அவன் பிறப்பதற்கு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு போரில் ராஜகுரு நெடுமுடி தனியாக 1000 பேரை சமாளித்து எதிரியின் கோட்டைக்குள் புகுந்து கோட்டைக்கு தீ வைத்து அந்த ஊரின் தடுப்புகளை வலுவிழக்கச் செய்து நாட்டையே இல்லாமல் ஆக்கிய கதை போன்றவை பல கதைகள் வாயிலாக நெடுமுடியின் வீரத்தை அறிந்திருந்தான் அட்டூரியன். அப்படிப்பட்ட ஒரு மாமேதை முட்டாள் என்று தாம் இவ்வளவு நாள் நினைத்துக் கொண்டிருந்த ஒருவனுடன் சண்டை போட இறங்கி வந்துள்ளார் என்பது அவனை நிலைகுலைய வைத்தது. சத்ரபதி இதற்கு மேல் எதுக்குமே ஆச்சரியப்பட போவதில்லை என்று முடிவு செய்து விட்டார். தான் கனவில்தான் இருக்கிறோம் என்று தன்னைத்தானே ஏமாற்றிக் கொண்டார். அந்த நாளில் நடந்தது எதுவுமே சத்ரபதிக்கு நம்பும்படியாக தென்படவில்லை. எந்த உணர்ச்சியையும் வெளிப்படுத்தாமல் ஏதும் பேசாமல் தன் இருக்கையில் அப்படியே சாய்ந்து நடப்பதை வேடிக்கை மட்டும் பார்க்கலாம் என்று முடிவு செய்தார். ராஜகுரு நெடுமுடி இப்படி தானே இறங்கி சென்று சண்டை போடுவார் என்று ராஜகுரு சாத்தனாரும் கூட நினைக்கவே இல்லை. அங்கு நடக்கும் சம்பவத்தின் விளைவுகள் மிகவும் மோசமானதாக இருக்கும் என்று எண்ணிய ராஜகுரு சாத்தனாரும் திடீரென்று களத்தில் இறங்கினார். ஆனால் சாத்தனார் களத்திற்கு விரைவதற்கு முன்பு அந்த பெரும் கரு நெருப்பு உருண்டையை ஆதனின் மீது எறிந்தார் ராஜகுரு நெடுமுடி. அந்த உருண்டை ஆதனின் மீது விழுந்தால் ஆதனுக்கு மிகப்பெரிய காயம் ஏற்படலாம் என்பதால் தன் கழுத்தில் இருந்த கரடி மணிமாலையை கலட்டி அந்த நெருப்பின் மீது எறிந்தார் ராஜகுரு சாத்தனார். அந்த மணிமாலை கிட்டத்தட்ட 7 கரடிகளின் தொண்டைகளிலிருந்து எடுக்கப்பட்டு உருவாக்கப்பட்டது. இருப்பினும் அந்த கரு நெருப்பு உருண்டையை முழுவதுமாக அந்த மணியால் தணிக்க முடியவில்லை. அது தணிந்து 1 4 உடைபட்ட நெருப்பு ஜுவாலைகள் ஆதனின் கைகளை தாக்கியது. அதன் விளைவாக ஆதனின் ஒரு விரலில் தோலே இல்லாமல் போனது. ஆதன் வலியில் துடித்தான். சோமனுக்கு அது மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது. அங்கிருந்து ஓடி சென்று ஆதனை தூக்கிக் கொண்டு ஒரு மறைவான இடத்தை நோக்கி ஓடினான் சோமன். சோமன் தப்பிப்பதற்கு ஏதுவாக ராஜகுரு சாத்தனார் ராஜகுரு நெடுமுடியை சண்டைக்கு இழுத்தார். மைதிலி, நீதான ஆதனை கொல்லணும், போ, அவன் உயிரோடு இருக்கக்கூடாது
அவனை உயிரோட விட்டா நம்ம எல்லாரோட உயிருக்கும் ஆபத்து. அவனை கொன்னுடு போ என்று கூச்சலிட்டார் ராஜகுரு நெடுமுடி. உத்தரவு ராஜகுரு என்று கூறிவிட்டு ஆதனை துரத்தி கொண்டு சென்றாள் மைதிலி. அட்டோரியா, நீயும் போ, அவன் உயிரோடவே இருக்க கூடாது என்று அட்டோரியனுக்கும் கட்டளையிட்டார் ராஜகுரு நெடுமுடி. அட்டோரியனும் உடனே ஆதனை தாக்க விரைந்தான். சோமன் இவர்களிடமிருந்து ஆதனை காப்பாற்றிக் கொண்டு ஓடினான். சோமனின் வேகத்திற்கு அவர்களால் ஈடு கொடுக்க முடியவில்லை. சோமன் கூட்டத்திற்குள் விரைந்தான். கூட்டத்திற்குள் விரைந்த அடுத்த நொடியே பூங்குழலி சோமனை நோக்கி ஓடி வந்தாள். கூட்டம் பயத்தில் கலையத் தொடங்கியது. இந்த குழப்பங்களுக்கு நடுவில் என்ன செய்வதென்று புரியாமல் சோமனை நோக்கி ஓடி வந்தான் நந்தமருவன். கூட்டம் கலைந்து ஓட ஒரு மையப்பகுதியில் நந்தமருவன், பூங்குழலி, சோமன், ஆதன், அட்டோரியன், மைதிலி அனைவரும் சந்தித்தனர். நீங்க எல்லாரும் இப்படியே போயிருங்க, இது எங்களுக்கும் அவனுக்கும் இருக்க பிரச்சனை. இதுல தலையிட்டு தேவையில்லாம குழப்பத்தை உண்டு பண்ணாதீங்க என்று அட்டோரியன் எச்சரித்தான். அவன் என் நண்பன், அவனை தொடணும்னா என்னை தாண்டிதான் தொடணும் என்றான் சோமன். என் தம்பியை தொடணும்னா என்ன தாண்டிதான் தொடணும் என்றாள் பூங்குழலி. இது எந்த பகையா வேணாலும் இருக்கலாம், ஆனா இங்க நான் தான் நிர்வாகி என்றார் நந்தமருவன். அட்டோரியா, இவங்க கிட்ட என்ன பேச்சு? நமக்கு நிறைய நேரம் இல்ல, எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு போவோம் என்று திமிராய் பேசினாள் மைதிலி. நீ சொல்றது சரிதான், இவங்க கிட்ட என்ன பேச்சு, அதான் போட்டியே இல்லைன்னு ஆயி போச்சு என்று சொல்லி சண்டைக்கு ஆயத்தமானான் அட்டோரியன். சோமா, இவங்களை நான் பாத்துக்கிறேன், நீ இங்க இருந்து பத்திரமா ஆதனை கூட்டிட்டு வெளியே போ என்றான் நந்தமருவன். ஆதன் ஒன்றும் புரியாமல் நந்தமருவனை பார்க்க, டேய், நீ என்ன நம்பி போடா என்றாள் பூங்குழலி. உன்னை நம்பி போறேன், பாவம் இவரை அடி வாங்க விட்டுறாத, வாயில்லாத பூச்சி இவரு என்று நந்தமருவனை கேலி செய்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான் சோமன். சோமனை பிடிப்பதற்கு முற்படும் போது பூங்குழலி அட்டோரியனை தாக்கினாள். அட்டோரியனும் பூங்குழலியும் ஒருபுறம் சண்டை போட, மறுபுறம் மைதிலியும் நந்தமருவனும் சண்டை போட்டார்கள். இந்த சண்டையின் நேரத்தை வைத்து ஆதனை ஒரு மறைவான இடத்திற்கு கொண்டு சென்றான் சோமன். நடப்பது அனைத்துமே மிகவும் குழப்பமாக இருந்ததால் அங்கிருந்து வெளியேற முடிவு செய்தான் நவயுகன். அப்படி வெளியேறும் போது சிந்து ஒரு இடத்தில் உட்கார்ந்திருப்பதை கவனித்தான். சிந்து என்று சிந்துவை நவயுகன் கத்தி அழைத்தான். என்ன மன்னிச்சிரு நவயுகன் என்று அழுகுரலில் மன்னிப்பு கேட்டாள் சிந்து. முதல்ல இங்க இருந்து வெளியேறணும், வா, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் என்றான் நவயுகன். ஏன், என்னாச்சு என்று சிந்து வினவ, எல்லாமே குழப்பம் ஆயிருச்சு, நம்ம இங்க இருக்கிறது பாதுகாப்பான விஷயம் கிடையாது, முதல்ல இங்க இருந்து வெளியே போவோம் வா என்று சிந்துவை அழைத்துக் கொண்டு அந்த இடத்தை விட்டு வெளியேறினான் நவயுகன். ஆதனை ஒரு பலகையின் மீது சாய்த்து உட்கார வைத்துவிட்டு அவன் உடம்பில் உள்ள காயங்களை பார்த்தான் சோமன். கிட்டத்தட்ட இடது கை இடது கால் முழுக்க செயலிழந்து போயிருந்தது. ஐயோ ஐயோ ஐயோ, எல்லாம் ஏன் தப்புதான், ஆதன் இங்கே இரு, நான் போய் மருத்துவம் தெரிஞ்ச யாரையாவது கூட்டிட்டு வர்றேன் என்று சோமன் எழுந்திருக்க சோமனின் கையை ஆதன் பிடித்துக் கொண்டு, சோமா போகாத, எனக்கு உன்கிட்ட பேசணும் என்றான் ஆதன். பேசலாம், கண்டிப்பா பேசலாம், நான் முதல்ல போய் மருந்து வாங்கிட்டு வர்றேன், அதுக்கப்புறம் பேசலாம் என்று கையை உதறிவிட்டு அங்கிருந்து நகர முற்படும் போது, நான் வேணா மருந்து போட்டு விடவா என்று ஒரு குரல் வந்தது. குரல் வந்த திசையை நோக்கி திரும்பி பார்த்தான் சோமன். அங்கு ஒரு அழகிய பெண் நிற்பதை பார்த்தான். அவள்தான் மேகநாயகி. மேகநாயகி மேகதூதம் வம்சத்தின் இளவரசி. இந்த வம்சத்தை சேர்ந்தவர்கள் மேகங்களுடன் பேசும் வல்லமை பெற்றவர்கள். அவர்கள் கேட்கும் எதற்கும் மேகங்கள் மறுப்பு தெரிவிக்காது. அந்த வம்சத்தை சேர்ந்தவர்கள் பெரிதாக சண்டைக்கு போக மாட்டார்கள். அதற்கு ஒரு காரணம் உண்டு. மேகங்களை மரியாதையுடன் நடத்துவது இவர்களின் குல வழக்கம். அப்படிப்பட்ட மேகங்களை சண்டைக்கு அனாவசியமாக உபயோகித்தல் என்பது அந்த மேகங்களை அவமானம் செய்வது போன்றாகும் என்பதால் இவர்கள் பெரிதாக சண்டைகளில் ஈடுபடுவதில்லை. ஆனால் அந்த மேகத்தை வைத்து மருத்துவ உதவிகளை மக்களுக்கு செய்து வந்தனர். இங்கு நடந்தது போன்று பெரிய போட்டிகளில் பார்வையாளர்களுக்கு காயம் ஏற்படும் போது இவர்கள் சென்று உதவுவார்கள். அப்படி உதவி செய்யவே இந்த போட்டிக்கும் வந்திருந்தால் மேகநாயகி. இப்ப நீங்க யாரு என்னன்னா எனக்கு தெரியல, ஆனா உங்களால உதவ முடிஞ்சா தயவு செஞ்சு உதவுங்க என்று கைகூப்பி கேட்டுக்கொண்டான் சோமன். கண்டிப்பா என்னால முடிஞ்ச உதவியை நான் செய்யறேன், நீங்க கவலைப்படாதீங்க என்று சோமனின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு ஆதனின் உடம்பை சரி செய்ய ஆயத்தமானால் மேகநாயகி. ஒரு சில நிமிடங்களுக்கு பிறகு சோமன் அங்கிருந்து வெளியேறி தன் அக்காவிற்கு உதவி செய்யலாம் என்று முடிவெடுத்தான். சோமா, என் பக்கத்திலே உட்காருடா என்று ஆதன் கேட்க தன் முடிவை மாற்றிக்கொண்டு ஆதனின் அருகில் வந்து உட்கார்ந்தான் சோமன். சோமனின் கையை ஆதன் பிடித்துக் கொண்டு, என்ன மன்னிச்சிரு சோமா, அன்னைக்கு உன் கட்டவிரல் வெட்டுப்பட்டப்போ நீ இப்படித்தானே துடிச்சிருப்ப. இன்னைக்கு நான் அடிபட்டு கிடக்கும் போது எனக்கு நீ உதவி பண்ற. அன்னைக்கு நீ அடிபட்டு கிடக்கும் போது நான் உன்னை பார்த்து கேலி பண்ணி சிரிச்சேன்டா, என்ன மன்னிச்சிரு என்று வருந்தி சோமனிடம் மன்னிப்பு கேட்டான் ஆதன். ஏய் சீ, கண்டதை யோசிக்காத, அமைதியாரு, எல்லாம் சரியாயிரும் என்று அதட்டி அந்த மன்னிப்பை மறுத்தான் சோமன். மைதிலியும் அட்டோரியனும் நந்தமருவன் மற்றும் பூங்குழலியுடன் அதிதீவிர சண்டையை போட்டுக் கொண்டிருந்தனர்.
சண்டை மிகவும் தீவிரமாக நடந்து கொண்டிருந்ததால் யாராலும் அவரவர் ஸ்பிரிட்டை அவேக் செய்ய முடியவில்லை. உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் எங்க வழியில குறுக்க நிக்கிறீங்க? ஏன் ஆதனை காப்பாத்துறீங்க என்று மைதிலி வினவ, உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் ஆதனை கொலை பண்ண பாக்குறீங்க என்று பதில் கேள்வி கேட்டான் நந்தமருவன். அவன் ஒரு ராஜ துரோகி, அவனால எங்களுக்கு நிறைய நஷ்டம், அவனை உயிரோட வச்சிருந்தா எங்களுக்கு அவமானம் என்று மைதிலி பதில் கொடுத்தார். உங்களுக்கு அப்படி அவன் உயிர் வேணும்னா நியாயமான முறையில சண்டை போட்டு நீங்க அவனை தோக்கடிச்சிருக்கணும். ஒரு ராஜகுரு இறங்கி வந்து அவனை காயப்படுத்தினதுக்கு அப்புறம் நீங்க போய் அவனை கொலை பண்றது எனக்கு ரொம்ப தப்பா தெரியுது என்றான் நந்தமருவன். எங்க வம்சத்துக்கும் எங்க நாட்டுக்கும் அவமரியாதை வரும்போது நாங்க அதுக்காக எந்த எல்லைக்கும் இறங்குவோம். அதை கேட்க நீ யாரு என்று அட்டூரியன் திமிராக கேட்க, ஒரு சண்டை நியாயமா நடத்த ஒருங்கிணைப்பாளரா எனக்கு ஒரு கடமை இருக்கு. அந்த கடமையை தான் நான் நிறைவேற்றுறேன். உங்க சண்டையில ராஜகுரு குறுக்க வந்தது சரினா நான் குறுக்க வர்றதும் சரிதான் என்று பதில் கூறினான் நந்தமருவன். மேகநாயகி தன்னால் முடிந்தளவு ஆதனுக்கு மருத்துவம் பார்த்தாள். மருந்து போட்டிருக்கேன், கண்டிப்பா சீக்கிரமா குணமாயிரும், நீங்க கவலைப்படாதீங்க. உண்மைய சொல்லணும்னா இவரோட உடம்புல காயம் ரொம்ப சீக்கிரமாவே ஆறுது. நான் இவ்வளவு சீக்கிரமா ஒருத்தரோட உடம்புல காயத்தை ஆறுனத பார்த்ததே இல்ல. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 20வது நிமிஷத்திலேயே இவரோட உடம்பு பழைய மாதிரி மாறிடும் என்று ஆறுதல் வார்த்தையை கூறினாள் மேகநாயகி. ரொம்ப நன்றிங்க, உங்களை பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியல, நீங்க யாரு என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா என்று கேட்டான் சோமன். என்ன பத்தி சொல்றதுக்கு ஒன்னும் பெருசா இல்ல. என் பேரு மேகநாயகி. நான் மேகதூதம் வம்சத்தை சேர்ந்தவ. நான் ஒரு மருத்துவச்சி. இந்த மாதிரி போட்டிக்கெல்லாம் போய் அங்க அடிபட்டவங்களுக்கு மருத்துவம் பாக்குறது என்னோட வேலையா வச்சிருக்கேன், அவ்வளவுதாங்க என்று பதில் கொடுத்தாள் மேகநாயகி. ரொம்ப நன்றி மேகநாயகி, நீங்க இல்லனா நான் பயத்துல உறைஞ்சு போயிருப்பேன். ஆனா நீங்க இப்போ இங்க வந்திருக்கதே பாதுகாப்பான விஷயம் கிடையாது. இருக்கிற சூழலை பார்த்தா இப்ப இங்க ஒரு போரே வெடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. முடிஞ்ச அளவு நீங்க இங்க இருந்து சீக்கிரமா வெளியேறிடுங்க என்றான் சோமன். நீங்க சொல்றது சரிதான், நான் கிளம்புறேன் என்றாள் மேகநாயகி. இருங்க, நானும் உங்களோட வாசல் வரைக்கும் வர்றேன் என்று சோமன் எழுந்தான். இல்ல, நீங்க இங்க இவர் கூட இருங்க, எனக்கு போய்க்க தெரியும், நான் பாத்துக்கிறேன் என்றாள் மேகநாயகி. அப்படியா, சரி பார்த்து போயிட்டு வாங்க என்றான் சோமன். மறுபுறம் ராஜகுரு நெடுமுடியும் ராஜகுரு சாத்தனாரும் எதிரெதிரே நின்று சண்டைக்கு ஆயத்தமானார்கள். இருவரும் பல காலங்களாக சண்டை போட்டுக் கொண்டிருக்கும் எதிரிகள் தான். ராஜகுரு நெடுமுடிக்கும் ராஜகுரு சாத்தனாருக்கும் அப்படி என்ன பகை? ஆதன் மீண்டும் எழுந்து சண்டை வெடிக்குமா? தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் பாக்கெட் எஃப்எம் உடன். ராஜகுரு சாத்தனாருக்கும் ராஜகுரு நெடுமுடிக்கும் இடையே சண்டை வெடித்தது. ஆனால் இருவரும் சண்டை போடுவது இது முதல் முறையல்ல. இந்த பகை பல ஆண்டுகளாக நீடித்து வருகிறது. இந்த பகையின் தொடக்க புள்ளியே 25 வருடங்களுக்கு முன்பு நடந்த குருத்வாரா போர் தான். அது சயகன் வம்சத்திற்கும் கருந்தேல் வம்சத்திற்கும் இடையில் நடந்த போர். இந்த போர் நடப்பதற்கான முக்கிய காரணம் சயகன் வம்சத்தின் இளவரசி சுந்தரவல்லியின் மீது சாத்தனாரின் தம்பி கோதண்டன் வைத்திருந்த காதல்தான். கோதண்டனும் சுந்தரவல்லியும் அந்த போர் நடப்பதற்கு சரியாக ஒரு ஆண்டுக்கு முன்பு நடந்த ஒரு வில்வித்தை போட்டியில் சந்தித்து காதலில் விழுந்தனர். கோதண்டன் வில்வித்தையில் மிகவும் தேர்ச்சி பெற்றவன். கோதண்டன் வில்லை கையாளும் திறனை கண்டு காதலில் விழுந்தவள் சுந்தரவல்லி. கோதண்டனும் சுந்தரவல்லியின் காதலை ஏற்றுக்கொண்டான். ஆற்றங்கரை ஓரமும் அரசமரத்தின் நிழலிலும் இருவரும் அன்பு பரிமாறிக் கொண்டதை ஆங்காங்கே பார்த்த சிலர் அரசல் புரசலாக இவர்களின் காதலை ஊருக்குள் பேச, அந்த காதல் மெல்ல இரு வீட்டாருக்கும் தெரிய வந்தது. இரண்டு வம்சமுமே மிகவும் செல்வாக்கு பெற்ற ராஜவம்சங்கள் என்பதால் இருவருக்கும் சம்மதம் செய்து கொள்வதில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் இருந்தது. ஒரு நாள் கோதண்டனும் அவன் வீட்டாரும் அவன் வம்சத்தை சேர்ந்தவர்களும் மேலதாளங்களுடன் பல தட்டுப்பணங்கள், பலவித பானங்கள் மற்றும் பல இனிப்பு பண்டங்களுடன் சுந்தரவல்லியை கோதண்டனுக்கு மனமுடிக்குமாறு கேட்க கபடபுரம் நோக்கி கம்பீரமாக வந்தனர். வந்தவர்களுக்கு சிறப்பான வரவேற்பும் கபடபுரத்தில் இருந்தது. சயகன் வம்சத்தின் சார்பில் கோதண்டனுக்கும் கருந்தேல் வம்சத்தினருக்கும் மிகவும் சிறந்த விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டது. அனைவரும் வயிறு நிறைய உணவருந்திய பிறகு கோதண்டனுக்கும் சுந்தரவல்லிக்கும் நிச்சயம் செய்யப்பட்டது. அனைவரும் மகிழ்ச்சியாக அந்த நாளை கழித்தனர். நிச்சயம் ஆனதை ஒட்டி கருந்தேல் வம்சத்தின் சார்பில் சோழபுரம் மைய வளாகத்தில் உயர்குடியை சார்ந்த மக்களுக்கென்று சோமபான விருந்து நடைபெற்றது. அங்குதான் பிரச்சனை தொடங்கியது. இதுவரை யாரும் கண்டிராத அளவு மிகவும் பிரம்மாண்டமான சோமபான விருந்து அது. அந்த விருந்தை கருந்தேல் வம்சத்தினர் நடத்தியதற்கு ஒரு காரணம் இருந்தது. கருந்தேல் வம்சத்தை சேர்ந்தவர்கள் சற்று கருப்பாக இருப்பார்கள். சுற்றியுள்ள மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் அழகில் குறைந்தவர்களாக கருதப்பட்டனர். ஆனால் யுத்த நேர்த்திகளில் மிகவும் கைதேர்ந்தவர்களாகவும் ராஜதந்திரங்களை கற்றறிந்த மேதைகளாகவும் அவர்கள் இருந்தனர். சுந்தரவல்லி பெயருக்கு ஏற்றாற்போல் மிகவும் அழகான பெண்ணாக
அனைவராலும் கருதப்பட்டவள். அவளின் அழகை கண்டு மயங்காத ஆட்களே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அழகிக்கு அழகே இல்லாதவர்கள் என்று கருதப்பட்ட ஒரு வம்சத்தின் இளவரசன் கணவனாக அமைய பலருக்கும் வயிற்றெரிச்சலை உண்டு செய்யும் என்று அவர்களுக்கு அப்போதே தெரிந்திருந்தது. அந்த வயிற்றெரிச்சலை திருமணத்தன்று சாபமாக கக்கிவிட்டு சென்று விடுவார்களோ என்று அஞ்சிதான் அந்த சோமபான விருந்தையே ஏற்பாடு செய்திருந்தனர் கருந்தேல் வம்சத்தினர். அவர்கள் நினைத்தது போலவே அனைவரும் கலந்து கொண்டு மிகவும் திருப்தியாக மது அருந்திவிட்டு பாடல்கள் பாடி ஆட்டங்கள் ஆடி மகிழ்ந்தனர். ஒரு கட்டத்தில் ஒரு மூலையிலிருந்து சுந்தரவல்லி மற்றும் கோதண்டனின் ஜோடி பொருத்தம் பற்றி சர்ச்சை மெல்ல எழுந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேச்சுக்கள் கூட்டத்தில் கலந்தன. மெல்ல அங்கிருந்த பலர் இந்த சரிப்பட்டு வராத ஜோடி பொருத்தத்தை மறைக்கிறதுக்கு தான் இவ்வளவு பெரிய சோமபான விருந்தே நடக்குது என்று புறம் பேச ஆரம்பித்தார்கள். இது மெல்ல கண்ணபிரான் காதுகளுக்கு வந்தடைந்தது. கண்ணபிரான் சுந்தரவல்லியின் தாய் மாமன். கண்ணபிரானுக்கு 4 மனைவிகள் இருந்தாலும் 5வதாக சுந்தரவல்லியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருந்தது. இதற்கு ராஜ குடும்பத்தில் இருந்து பல ஆட்சேபனைகள் வந்து கொண்டே இருந்ததால் அந்த ஆசை எப்போதும் நிறைவேறாமலேயே போய்க் கொண்டிருந்தது. அந்த சமயத்தில் இப்படி ஒரு அழகே இல்லாத ஆண்மகனுக்கு சுந்தரவல்லியை திருமணம் செய்து வைப்பதென்பது கண்ணபிரானை மிகவும் கோபமடைய செய்தது. இந்த புறம் பேசுதல் நிகழ்ந்து கொண்டிருப்பதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஒரு திட்டம் தீட்டினான் கண்ணபிரான். அந்த திட்டத்தின்படி தன் நண்பனை நன்கு குடிக்க வைத்து தனக்காக அனைவரின் முன்பு பேசுமாறு கேட்டான் கண்ணபிரான். அந்த நண்பனின் பெயர் செழியன் சேகரன். செழியன் சேகரன் ஒரு சிற்றூரின் அரசன். அவனுக்கு கண்ணபிரான் மிகவும் நெருங்கிய நண்பன். எப்போதெல்லாம் அந்த சிற்றூரில் பஞ்சம் நிலவுகிறதோ அப்போதெல்லாம் கண்ணபிரானின் உதவியை நாடியே செழியன் சேகரன் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நண்பன் தன்னிடம் உதவி என்று கேட்கும் போது அவனால் மறுப்பு தெரிவிக்க முடியவில்லை. மூக்கு வரை போதை ஏறிய செழியன் சேகரன் மதுபான விருந்து நடக்கும் அரங்கின் மத்திக்கு சென்று தன் வாளை எடுத்து தன் கையை கீறிக்கொண்டான். அரங்கமே அமைதியானது. யாருக்குமே என்ன நடக்கிறது என்று புரியவில்லை. சாத்தனார் செழியன் சேகரனுக்கு மருந்து போட்டு அவனை ஓரமாக படுக்க வைக்க ஓடி வந்தார். என் பக்கத்துல வந்தா கழுத்து அறுத்துட்டு செத்து போயிருவேன் என்று தன் கழுத்தில் வாளை வைத்துக் கொண்டு மிரட்டினான் செழியன் சேகரன். என்ன நடக்கிறது என்று புரியாமல் அனைவரும் அமைதியாக பார்த்துக் கொண்டிருந்தனர். உங்க எல்லார்கிட்டையும் நான் ஒண்ணு கேக்குறேன், உண்மையை சொல்லணும். எல்லாருக்கும் தெரியுதுல்ல, சுந்தரவல்லிக்கு அந்த கோதண்டன் எந்த விதத்திலையும் பொருத்தமே இல்லாத ஒண்ணு. பேரை பாரு, கோதண்டனா, பேருலயே தண்டமா இருக்கான். ஆனா என் ஆறுயிர் நண்பன் கண்ணபிரானுக்கு கட்டி கொடுக்கவே முடியாதுன்னு ஒத்த கால நிக்கிறீங்களே, என் நண்பன் எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டான்? இது எந்த விதத்துல நியாயம் என்று கூச்சலிட்டான் செழியன் சேகரன். எது நடக்கக்கூடாது என்று இந்த விருந்தை ஏற்பாடு செய்தார்களோ அதுவே நடந்து மெல்ல அங்கு சலசலப்பு ஏற்பட தொடங்கியது. அவர் சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குல்ல, சொந்த தாய்மாமனை விட்டுட்டு யாருக்கோவா கல்யாணம் பண்ணி கொடுக்கறது என்று ஒருபுறமும், அவன மாதிரி ஒரு ஆளுக்கு 5வது வாக்கப்பட்டு போறதுக்கு தான் உங்க பொண்ணுக்கு லாயக்குனா எங்க கோதண்டன் மாதிரி ஒரு வீரனுக்கு வாக்கப்பட்டு வர்றதுக்கு உங்க வம்சமே எங்க வம்சத்துக்கு கால் கல்வி விடலாம் என்று மறுபுறமும் வாக்குவாதங்கள் நிகழத் தொடங்கியது. கொஞ்சம் கொஞ்சமாக வாக்குவாதங்கள் கைகலப்பாக மாறியது. ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டனர். இடத்தை நாஸ்தி செய்தனர். சற்று நேரத்தில் சண்டை பெரியதாகியது. சற்று நேரத்தில் சாத்தனாரிடம் சண்டைக்கு சென்றான் செழியன் சேகரன். செழியன் சேகரன் சாத்தனாரிடம் சண்டை போட்டுக் கொண்டிருக்கும் போது கண்ணபிரான் வந்து சண்டையை பெரிதாக்கி திருமணத்தை நடக்க விடாமல் செய்து விடுவதுதான் அவர்களின் திட்டமாக இருந்தது. ஆனால் சாத்தனாரை நோக்கி வந்த கண்ணபிரான் சாத்தனாருடன் சண்டை போடுவதற்கு பதிலாக செழியன் சேகரனை தடுப்பது போல அவனை கொன்று விட்டான். ஆனால் அந்த பழியை சாத்தனாரின் மேல் சுமத்தி விட்டான். சண்டை பெரிதாக வெடித்தது. பல பேர் அங்கு வெட்டுப்பட்டு இருந்தனர். சம்பந்தம் பேசுற மாதிரி கூப்பிட்டு எங்க எல்லாரையும் கொலை பண்றீங்களா? இந்த சம்பந்தத்தை நான் நடக்க விட மாட்டேன் என்று கூச்சலிட்டுக் கொண்டு அந்த இடத்தை விட்டு ஓடினான் கண்ணபிரான். நடந்த விஷயம் சைகன் ராஜ குடும்பத்திற்கு தெரிய வந்த பிறகு கருந்தேல் வம்சத்தின் மீது போர் எடுத்து வந்தார்கள். கருந்தேல் வம்சமே அன்றுடன் இருக்கக்கூடாது என்று முடிவு செய்தனர் சைகன் வம்சத்தினர். கருந்தேல் வம்சத்தின் தளபதியாக சாத்தனாரும் சைகன் வம்சத்தின் தளபதியாக நெடுமுடியும் அந்த போரை சந்தித்தனர். போர் மிகவும் தீவிரமாக நடந்து கொண்டிருந்தது. சைகன் வம்சத்தின் படை எண்ணிக்கையில் வலிமை பெற்றிருந்தது. கருந்தேல் வம்சத்தின் படை சண்டையிடும் நேர்த்தியில் வலிமை பெற்றிருந்தது. அந்த போர் கிட்டத்தட்ட 17 நாட்கள் நீடித்தது. அந்த போரில் நூற்றுக்கணக்கானோர் இறந்திருந்தனர். ஆனால் இறந்தவர்களில் பெரும்பாலானோர் கருந்தேல் வம்சத்தை சேர்ந்தவர்கள். இப்படியே சண்டை போனால் கருந்தேல் வம்சத்தினர் மொத்த பேரும் இல்லாமல் போய் விடுவார்கள் என்று அச்சப்பட்டார் சாத்தனார். ஆதலால் 17ஆம் நாள் ஒரு ஒப்பந்தத்திற்கு நெடுமுடியை அழைத்தார் சாத்தனார். அது போர் நிறுத்தத்திற்கான ஒப்பந்தம். இவ்வளவு பிரச்சனைக்கும் பழி சாத்தனாரின் மீது இருந்தது. ஆதலால் சாத்தனார் நெடுமுடியை நேருக்கு நேராக சண்டையிட அழைத்தார்.
அந்த போட்டியில் சாத்தனார் வெற்றி பெற்றால் போரை அத்துடன் முடித்துக் கொள்ள வேண்டும். ஒருவேளை சண்டையில் நெடுமுடி வெற்றி பெற்றால் தளபதியே இல்லாமல் சைகன் வம்சத்தினருடன் போரை தொடர வேண்டும் என்பதுதான் அந்த ஒப்பந்தம். இருவரும் சண்டை போட்டார்கள். இருவரும் அவரவர் ஸ்பிரிட்டை அவேக் செய்தனர். நெடுமுடியின் ஸ்பிரிட் அனிமல் யானை ஆகும். சாத்தனாரின் ஸ்பிரிட் அனிமல் குதிரை. சண்டை மிகவும் தீவிரமாக நடந்தது. அந்த இருவரை தவிர வேறு யாரும் 3 கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கவில்லை. அதற்கு காரணம் அந்த சண்டையின் வீரியம்தான். மிகவும் பயங்கரமான சண்டை ஒரு முடிவுக்கு வந்தது. முடிவில் சாத்தனார் தோல்வியடைந்தார். ஒப்பந்தத்தின்படி சாத்தனார் அந்த போர்க்களத்தை விட்டு வெளியேறினார். தளபதி இல்லாமல் சண்டைக்கு சென்ற கருந்தேல் வம்சத்தினர் மிகவும் கொடூரமாக தோற்கடிக்கப்பட்டனர். அந்த போரின் முடிவில் சொற்பமான கருந்தேல் வம்சத்தினரே உயிருடன் இருந்தனர். அரச குடும்பத்தை சேர்ந்த இருவர் அந்த போரில் மாண்டனர். கருந்தேல் வம்சத்தின் இளவரசனான கோதண்டன் போர்க்கைதியாக கபடபுரத்திற்கு அழைத்து வரப்பட்டான். தன் தம்பியை பறிகொடுத்த கோழை என்ற பெயர் சாத்தனாருக்கு வந்தது. அரச குடும்பத்தில் இருந்து சாத்தனாரை வெளியேற்றினார்கள். அவர் தன் வாழ்நாளில் மீண்டும் ஊருக்குள் தலைகாட்டக் கூடாது என்று காட்டிலேயே வாழத் தொடங்கினார். அதே காட்டிற்கு அடிக்கடி வருகை தந்து கொண்டிருந்த சிறுவன் கரிகாலன் சாத்தனாரை தூரத்திலிருந்து பார்த்து அவரின் பயிற்சிகளை புரிந்து கொள்ள முயற்சி செய்து கொண்டிருந்தார். சில நாட்கள் இப்படியே சென்றது. ஒரு நாள் கரிகாலன் தன்னை தூரத்திலிருந்து பார்த்து பயிற்சி செய்கிறான் என்பதை சாத்தனார் அறிந்தார். கரிகாலனுக்கு சில அற்புதமான பயிற்சிகளை கொடுத்தார். இப்படி கரிகாலனுக்கு சாத்தனார் பயிற்சி கொடுக்க சாத்தனாருக்கு தேவையான பொருட்களை கரிகாலன் ஊரிலிருந்து வாங்கிக் கொண்டு வந்து கொடுத்தார். சில நாட்கள் இப்படியே செல்ல ஒரு நாள் உணவு வாங்கிக் கொண்டு காட்டிற்குள் வந்த கரிகாலனுக்கு சாத்தனார் அங்கு இல்லை என்று புரிந்தது. சாத்தனாரின் கால் தடத்தை வைத்து அவர் சென்ற பாதையை பின்தொடர்ந்து போனான் கரிகாலன். ஒரு இடத்தில் சாத்தனாரை பார்த்த கரிகாலன் அவரை வழிமறித்து இத்தனை நாள் அவருக்கு கொடுத்த பயிற்சிக்கு குருதட்சணையாக புலித்தோளால் செய்யப்பட்ட அரிய வகை வாள் ஒன்றை பரிசளித்தார். சாத்தனார் அந்த பரிசை ஏற்றுக்கொண்டார். சாத்தனாருக்கு ஒரு தீராத வெறி இருந்தது. கருந்தேல் வம்சத்தின் தோளின் நிறத்திற்காக அந்த இனத்தையே அழித்துவிட்ட சோகம் பழிவாங்கும் எண்ணமாக சாத்தனாரின் மனதில் வளர்ந்திருந்தது. கரிகாலன் கொடுத்த வாளை எடுத்துக்கொண்டு பழிவாங்கும் எண்ணத்தோடு கபடபுரத்தினுள் காலடி எடுத்து வைத்தார் சாத்தனார். சாத்தனாரின் வருகையை கண்டு பல காவலாளிகள் அவரை தடுக்க முயற்சித்தார்கள். ஆனால் தடுத்தவர்கள் அனைவரையும் வெட்டி சாய்த்துவிட்டு கோட்டையை நோக்கி விரைந்தார் சாத்தனார். கோட்டையின் கதவருகே சென்ற பிறகு அங்கிருந்த காவல் வீரர்களுடன் சண்டை போட்டு பல பேரை வெட்டி சாய்த்துவிட்டு கோட்டைக்குள் நுழைய முற்படும் போது கோட்டையின் பிரம்மாண்ட கதவை இழுத்து மூடினார்கள் காவலாளிகள். சாத்தனாரின் வெறிகுண்ட சண்டையை பார்த்து நடுங்கிய காவலாளிகள் சாத்தனாரின் அருகில் வரவே தயங்கினார்கள். இதை வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்ட சாத்தனார் தன் குதிரை ஸ்பிரிட்டை அவேக் செய்து அந்த பிரம்மாண்ட கதவை முழு வலிமை கொண்டு தகர்த்தெறிந்தார். உள்ளே சென்று அனைவரையும் சரமாரியாக தாக்கினார். பின் சிறைச்சாலை நோக்கி சென்றார். அங்கிருந்த காவலர்களை கொன்றுவிட்டு அவர்களிடம் இருந்த சாவியை எடுத்துக்கொண்டு கோதண்டனை சிறையிலிருந்து விடுவித்தார். கோதண்டனை பார்த்து கண்ணீர் விடுத்தார் சாத்தனார். அதற்கு காரணம் மிகவும் புஷ்டியாக வலுவாக இருந்த கோதண்டன் துரும்பை போல இழைத்து போயிருந்தான். சிறைச்சாலையில் அவனுக்கு உணவே கொடுக்காமல் சித்திரவதை செய்துள்ளார்கள் என்பதை புரிந்து கொண்டார் சாத்தனார். கோதண்டனிடம் எந்த வார்த்தையும் பேசாமல் அவனை கூட்டிக் கொண்டு ராஜ வளாகத்திற்கு சென்றார் சாத்தனார். அங்கு முதலில் வந்தது சுந்தரவல்லிதான். கோதண்டனை பார்த்ததும் சுந்தரவல்லி தேம்பி தேம்பி அழுதார். கோதண்டனை ஓடி வந்து ஆற தழுவினார். சபை மாந்தர்கள் சபைக்கு விரைந்து வந்தார்கள். அப்படி விரைந்தவர்களில் நெடுமுடியும் ஒருவர். நெடுமுடி சாத்தனாரை பார்த்தவுடன் சண்டை போட விரைந்தார். ஆனால் சண்டை நடக்காதவாறு ஒரு தந்திரமான காரியம் செய்தார் சாத்தனார். சுந்தரவல்லியின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டினார். அப்படியே சுந்தரவல்லியையும் கோதண்டனையும் கடத்தி கொண்டு வெளியேறினார் சாத்தனார். இருவரையும் தேடிக்கொண்டு காட்டிற்குள் படையுடன் வந்தார் நெடுமுடி. நெடுமுடியை சமாளிக்கவே காட்டிற்கு அவரை வரவழைத்தார் சாத்தனார். இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொண்டு தன் அரண்மனைக்கு சுந்தரவல்லியை கூட்டி சென்றான் கோதண்டன். ஒரு இடத்தில் நெடுமுடியும் சாத்தனாரும் சந்தித்தனர். இருவரும் சந்தித்த மறுகணமே சண்டை போட்டுக் கொண்டனர். இந்த முறை முடிந்தளவு நேரத்தை கடத்தவே முயற்சி செய்தார் சாத்தனார். நடந்த சண்டையில் நெடுமுடியின் சுண்டு விரலை வெட்டினார் சாத்தனார். பின் அந்த இடத்தை விட்டு தப்பி ஓடினார் சாத்தனார். அன்றிலிருந்து ஒரு சில நாட்களில் நெடுமுடி அரசராக பதவியேற்க இருந்தார். ஆனால் சுண்டு விரல் இல்லாத ஒருவர் அரசராவது சரியாக இருக்காது என்பதாலும் வாக்கு கொடுத்தபடி கண்ணபுரானுக்கு சுந்தரவல்லியை மனம் முடிக்க முடியவில்லை என்பதாலும் அரசராகும் வாய்ப்பை கண்ணபுரானுக்கு விட்டுக் கொடுத்தார் நெடுமுடி. ஒருபுறம் நெடுமுடி ராஜகுருவாக பதவியேற்க, மறுபுறம் சாத்தனாரால் ஏற்பட்ட பிரச்சனையை அவரே சரி செய்ததால் சாத்தனாரை ராஜகுருவாக நியமித்தான் கோதண்டன். அதற்கு பிறகு இந்த இருவருக்கும் இடையில் ஒரு சில போர்கள் நடந்திருந்தாலும் கோதண்டனின் திறமையான ஆட்சியாலும்
கண்ணபிரானின் தாந்தோணி தரத்தாலும் வெற்றிகள் கருந்தேல் படைக்கே பெரும்பாலும் கிடைத்தது. மற்ற அரசர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க ஒருவித நல்லிணக்க ஒப்பந்தத்தை இரண்டு வம்சத்தினரும் போட்டுக் கொண்டார்கள். அதன்படி மாதம் 1 டன் கோதுமையையும் 1 டன் அரிசியையும் பண்டமாற்றம் செய்து நல்லிணக்கத்தை பேணி காத்து வந்தனர். ஆனாலும் ஊருக்குள் பகை இருக்கத்தான் செய்தது. பல வருடங்கள் கழித்து இன்றுதான் மீண்டும் இருவரும் எதிரெதிராக சண்டைக்கு ஆயத்தமானார்கள். வணக்கம் நெடுமுடி அவர்களே, இப்படி உங்களை எதிரில பார்த்து எவ்வளவு வருஷம் ஆச்சு, நலமா? உங்க சுண்டுவரல் நலமா என்று கேலி செய்தார் சாத்தனார். பல வருஷம் முற்றுப்பெறாத பகை இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வரப்போதில்லையா? போன சுண்டுவரலே திரும்ப வந்த மாதிரி தான் இருக்கு என்றார் நெடுமுடி. ஆமாமா, விரல் போன மாதிரி தலையும் இன்னைக்கு போக போகுதுல, அதனால அப்படித்தான் குஷியா இருக்கும் என்று நக்கல் செய்தார் சாத்தனார். சரிதான், யாரு தலை உருளுதுன்னு பாத்திரலாம் என்று சண்டை போட ஆயத்தமானார் நெடுமுடி. பாக்குறதுக்கு நீ இருந்தாதானே என்று நெடுமுடியை தாக்க விரைந்தார் சாத்தனார். பல நாள் பகை இந்த சண்டையில் முடிவுக்கு வருமா? இருவரில் வெல்லப் போவது யார்? தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் பாக்கெட் எஃப்எம் உடன்.